புதுவையில் கடலும் ஆறும் சங்கமிக்கும் கழிமுக பகுதிகளில் அமைந்துள்ள மேங்க்ரோவ் காடுகளில் குப்பைகள் தேங்கி கிடப்பது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சதுப்பு நில காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படும் மேங்க்ரோவ் காடுகள் சங்கராபரணி ஆற்றின் அரியாங்குப்பம் கழிமுக பகுதியில் உள்ளிட்ட இடங்களில் அடர்த்தியாக வளர்ந்துள்ளன. கடல் அரிப்பு, சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களின் பொழுது மேங்க்ரோவ் காடுகள் இயற்கை அரணாக செயல்பட்டன. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் பொழுது மேங்க்ரோவ் காடுகள் அதிகம் இருந்த பகுதிகளில் பாதிப்பு குறைவாகவே இருந்தது. இதன் மூலம் அவற்றின் முக்கியத்துவம் பரவலாக உணரப்பட்டது. ஆனால் தற்பொழுது மேங்க்ரோவ் காடுகளை குப்பைகள் சூழ்ந்து பூமியின் நுரையீரலுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த அரியாங்குப்பம் ஆறுன்னு சொல்கிற இந்த ஆற்றுல குப்பை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பக்கம் இருக்கும், நடுவில் குப்பை இருக்குது, கீழேயும் குப்பை இருக்குது. அது இல்லாமல் ஆற்று ஓரங்களில் இருக்கிற மணல் இருக்குது பாருங்கள், அதுலேயும் கிட்டத்தட்ட 5 அடி ஆழம், 7 அடி ஆழம் வரையுமே குப்பை பிதஞ்சு போய் கிடக்கு. இது காரணம் எப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம பாண்டிச்சேரி சிட்டியிலேருந்து வெளியாகிற குப்பை இந்த ஆற்றுல மட்டுமே 800 கிலோவிலேருந்து 1000 கிலோ வரைக்கும் கார்பேஜ் இந்த ஆற்றுல வெளியில் போகுது ஒரு நாளைக்கு சராசரி. இதே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது அப்படியே கூடுதலாகுது. 1200லேருந்து 1500 கிலோகிராம்ஸு குப்பை கார்பேஜ் கடலுக்கு வெளியில் போய்ட்டுருக்கு. இன்றைக்கி ஆற்றுல மீன்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி குப்பை தான் இருக்குது. அதே மாதிரி இந்த குப்பை கடலில் அதிகமாகிடுச்சு. கடலில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு குப்பை தான் கிடைக்கிறத ஒழிய மீன் கிடைக்கிறதில்ல. ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்களுக்கு குப்பை தான் கிடைக்கிறத ஒழிய மீன் கிடைக்கிறதில்ல. இப்படி ஒரு சூழல் நம்ம உருவாக்கி விட்டதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட அந்த குப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, பிளாஸ்டிக் கழிவுகள் கூட அந்த குப்பையில் தான் இருக்குது. குப்பை வேரில் அலையாத்தி காடுகளுடைய அந்த வேரில் படியும் போது மூச்சு விடுற திணறதுனால அலையாத்தி மரங்கள் அழியுது. அதுவும் இல்லாமல் அது தன்னுடைய விதைகளை அதே இடத்துல தான் கொட்டுது. அப்போ அதுங்க வளர்றதையும் அது தடுக்குது. அலையாத்தி காடுகள் வளர்றதை தடுக்கிறது குப்பைகள் ரொம்ப பங்கு வகிக்குது. அதனால் கார்பேஜ்னு சொல்கிற அந்த குப்பையை எந்த குப்பையாக இருந்தாலும் சரி நம்ம காவாயில் போடக்கூடாது, வெளியில் தூர போடக்கூடாது. அதெல்லாம் அதாவது இடத்துல போட்டு அதாவது இடத்துல கூட டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, உப்பளம், தேங்காய் திட்டு, அரியாங்குப்பம், சுண்ணாம்பாறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மேங்க்ரோவ் காடுகளை சுற்றுலா தலமாக மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் புதுவை மேங்க்ரோவ் காடுகள் அமைந்துள்ள பல பகுதிகளில் ஆறுகள் செல்லும் இடங்களிலும் பிளாஸ்டிக் கழிவுகள், கட்டிட கழிவுகள், காலாவதியான பொருட்கள், மரக்கழிவுகள், துணிகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு குப்பைகள் கொட்டப்படுவதால் மேங்க்ரோவ் காடுகள் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. நம்ம இடத்துல பார்த்தா குப்பைகள் நிறைய வந்துருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டோட இப்போ அதிகம் போட்டு இருந்தாலும் நம்ம மழை பெஞ்சாலும் ஒவ்வொரு குப்பை தொட்டி ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் கரெக்டாக ஒரு இடத்துல பாஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொது வழியாக பொதுமக்கள், சுற்றுலாத்துறை எல்லாமே போடும்போது ஒவ்வொரு இடத்துல போடும்போது அங்கங்கே போடும்போது மழையோ வெள்ளமோ எதை வந்தாலும் அடிச்சுன்னு வரும்போது இருக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது. அப்போ மேற்கொண்டு போக போக தண்ணி ஹைடைடு லோ டைடும் ஆகும்போது ஹைடைடில் இருக்கிற குப்பை எல்லாம் அடிச்சுன்னு இந்த இடத்துல ரொம்ப நாசமாகுது. அப்போ லோ டைடில் பார்க்கும்போது சுற்றுலாத்துறையில் பார்க்கும்போது நம்ம இருக்கிற கெஸ்ட்லாம் பார்க்குறாங்க, எதுக்கு உலையாக குப்பை அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ண தான் இருக்கும் இந்த இடத்தாண்ட. அதேமாரி எல்லாரும் ஒவ்வொரு குப்பை தொட்டியும் அவங்கவுங்க அந்த பாலத்து வழியால் அதிகமாக பாதிக்குது. அதேமாதிரி இந்த மாட்டுக்குடல், ஒரு சில மாட்டுக்குடல் இருக்குது, குப்பைகள், இவ்வளோ குப்பைகள் வரும்போது நம்மளோட மாசடையும். ஒரு பக்கம் மீன்கள், பறவை, எவ்வளோ பறவைகள் வந்த இடத்தாண்ட இது மாதிரி சில குப்பைகள் போகிறதுனால எல்லாம் பாதிக்கப்படும். மேங்க்ரோவ் காடுகளில் குப்பைகள் தேங்குவதால் கடல் வளங்கள் மட்டுமல்லாமல் மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே மேங்க்ரோவ் காடுகளில் குப்பைகள் சேர்வதை தடுத்து அவற்றை பாதுகாக்க புதுவை அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர்.